ஈரோடு மாவட்டத்திலேருந்து கிராம நிர்வாகத்திலேருந்து கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தொடர்பான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம், வேக்கன்சிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சேனலில் இப்போ தான் முறை பார்க்குறீங்கன்னா வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஈரோடு மாவட்டத்தில் வசிக்கிறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், ஈரோடு மாவட்டத்தில் வட்டார வாரியாக தாலுக்கு வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரோடு தாலுக்கில் மொத்தமாக வந்து பார்த்தினாக்க 41 வேக்கன்சி இருக்குது. மேல் உள்ள காலி பணியிடங்கள் தற்போது நிரப்பப்பட வேண்டியவை வந்து பார்த்தினாக்க 9, கொடுமுடி 24, மொடக்குறிச்சி 29, பெருந்துறை 72, கோபிச்செட்டிப்பாளையம் 51, சத்தியமங்கலம் 53, பவானி 29, நம்பியூர் 27, அந்தியூர் 30, தாளவாடி 19. ஸோ டோட்டலாக 375. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கனாக்கா 3 வருடங்களுக்கு மேல் உள்ள காலி பணியிடங்கள் தற்போது நிரப்பப்பட வேண்டிய வேக்கன்சிஸ் வந்து அதுவே தாலுக் வைஸாகவும் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 141 வேக்கன்சி வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்த தாலுக் வைஸாக இருக்கக்கூடிய கிராம வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்த நாட்கள்லேருந்து அதாவது 1 மந்த்குள்ளே வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? அந்த தாலுக் வாய்ஸில் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். உங்கள் மாவட்ட ரீதியான நியூஸ் பேப்பர் இருக்குங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. அது வந்து 4/7/2025 பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதுலேருந்து லாஸ்ட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி, உங்களோட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுறது சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 3/8/2025 ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. நோட்டிஃபிகேஷன் வந்து 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இதுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெட்டர் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு லெட்டரை வந்து திடீர்னு உங்களை எழுத சொல்கிற மாதிரியோ அப்புறம் ரைட்டிங் ஸ்கில் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரியும் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டேட்டு 3/8/2025 சப்மிட் 10 நாளுக்குள்ளே வித்தின் 10 டேஸ் 10 நாட்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 13/8/2025 வந்து இதில் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும். ஸ்கில் டெஸ்ட், அதாவது ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து ரீடிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4/9/2025 தான் அதுக்கு வந்து கடைசி தேதி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே செப்டம்பர் மாதம் 20/9/2025 வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடைபெறும். உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட் வந்து 5/10/2025 யார் வந்து கரெக்டாக வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. உங்களோட மார்க்கின் அடிப்படையில் வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் 4/7/2025 வரும். கடைசி தேதி அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 3/8/2025. விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமது வில்லேஜ் அசிஸ்டன்ட்கான டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வேலை வழிகாட்டி சேனலை யாராவது ஜாயின் பண்ணணும் எக்ஸாமினேஷனுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட்டு ரீடிங் டெஸ்ட்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றியான சந்தேகங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வேலை வழிகாட்டி சேனல் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கொடுப்போம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.